அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கார்த்திகை ஒரு வழியா வெளியே கொண்டுட்டாங்க. நம்ம ரேவதி வெளியே வந்த உடனே நம்ம கார்த்திகை ரேவதியும் கட்டி பிடிச்சு தழுவுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி கண் முன்னால அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. அது வேற லெவல். அதை தான் ஒரு சின்ன ப்ரோமோவா பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சேனல் திரைக்களத்துக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதாவது ஊர்க்காரங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ரேவதிக்கு சப்போர்ட்டா போராட்டம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த போலீஸ்காரர் சந்திராவுக்கு போன் போட்டு, மேடம் அந்த பொண்ணு பெரிய போராட்டம் பண்ணுது, அதாவது இப்போ பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால அவனை வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோடனே, அதாவது இன்னும் எவ்வளவு நாளா நீ காசு வாங்கிக்க, போலீஸ் யூனிஃபார்மோட பவரை காமி அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ்காரன் காசுக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் எல்லாத்தையும் லத்திய வச்சு அடிச்சு விரட்ட சொல்றான். அதாவது நம்ம ரேவதியை அடிச்சால நம்ம ரேவதி மண்டையில இருந்து ரத்தம் நம்ம கார்த்திகை உள்ள இருந்துட்டு நம்ம ரேவதிக்கு அடிப்பட்டு தெரிஞ்ச உடனே அப்படியே பயங்கர கோவத்துல இருக்காரு. நம்ம மயில் இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் மொபைல்ல வீடியோ எடுக்கிறாரு. அந்த போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டுறத வீடியோ எடுத்து மேலதிகாரிக்கு அனுப்பிட்டாரு. மேலதிகாரி அதை பார்த்துட்டு உடனே இங்க என்னையா நடக்குது, எதுக்கு இப்படி ஊர்ஜனங்கள்லாம் அடிச்சு விரட்டுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ்காரன் சார் இவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்களை கடத்தினதாக சொல்லி, அதனாலதான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி நாங்க உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேவதி இல்ல சார் இவர் பொய் சொல்றாரு, அதாவது நானே அவரை விடுங்க அப்படின்னு நான் தான் விரும்பி அவர் கூட போனேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதான் அந்த பொண்ணு தெளிவா சொல்றையா, அவரை உடண்டி தானே அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கடுத்து நம்ம ரேவதி அது மட்டும் இல்ல சார் இவர் எங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு அடுத்து அந்த போலீஸ்காரர் அதாவது அந்த பணம் வாங்கின போலீஸை அடிச்சுட்டு அவரை வேலையை விட்டும் தூக்கிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வெளியே விட்ட உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கண்ணு முன்னால நம்ம கார்த்திகை ரேவதியும் கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. ஒரு தரமான திட்டம் நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.